Indigenous Rights Radio, because knowledge is power. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். வணக்கம். ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது பழங்குடி மக்களுக்கான ஒரு சமுதாய ரேடியோயும் ஓன் ನಮ್ಮ ಆರ್ಜೆ ಮಂತೇಜ್ನಿ ಇತ್ತನಾಳ ಅವ್ರು ಮೂರು நான் ப்ரோக்ராமாக ஒரு நோஷுடுமே இந்த கனிம வளங்கள் பற்றி நோஷுடுமே. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் பற்றி நமக்கு இன்னும் ஒரு கருத்து விடனா நம்ம இஷ்ட வேண்டியது 89403 இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃபோனுக்குஸோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வந்து நமக்கு அதோட கருத்து நமக்கு போன மூணு ப்ரோக்ராம்ஸ் இன்னும் இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் முன்னாடி முன்னாடி அந்த பசுமை ஆற்றல்ஸ் நிறைய ஆவட்ஸுமே. ஸோ இந்த ஆற்றல்ஸ் வந்து இது மாறித்தினால அந்த கனிமமாக மாறித்தினால அவங்களுக்கு இன்னும் கனிமங்களோட மாற்றம் வந்து இன்னும் பங்கு வச்சுருக்கிறது இந்த ஒரு ப்ரோக்ராம் முன்னாடிக்குமே. பழங்குடி மக்களை 9 இந்த உலகத்துடைய இந்த பசுமை பொருளாதாரம் ஆல்ரெடி வச்சுன்னு அதோட மாற்றம் இந்த பசுமை ஆற்றல் மாற்றம் வரும்போது இந்த எலக்ட்ரிசிட்டியோட தேவை பேட்டரியோட தேவையோ ஜாஸ்திட்டு இதான் போது எந்தெந்த கனிமங்கள் நமக்கு தேவைப்பட்டோ இதுக்குன்னு இது அவங்க கண்டிப்பாக அரசு ஏன்னா ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ இந்த ಬಾಯಿ ಬಗ್ಗೆ ಒತ್ತಕ್ಕೆ பழங்குடி மக்களுடைய அரணங்கன்னு வச்சு ஏன்னா பழங்குடி மக்கள் உப்பும் லேண்ட் உடி அவங்க தான் இந்த பாதி பக்கம் வச்சு. அதனால் இந்த விஷயத்தை பற்றி அரசு வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி அவங்க கண்டிப்பாக அரசு இது பற்றி இதன் மூலமாக இந்த ஒரு விஷயம் மூலமாக அவங்க ஆல்ரெடி ஒன்று எஸ்டிமாரு இலவச முன் மற்றும் தகவலறிந்த ஒப்புதல் உரிமையோது மதித்து அந்த உறுதிக்கு முடிச்சோம். இந்த ஒரு கனிமமுடைய ஆராய்ச்சி உதவும் வாழ் தரணுன்ற உம்மோட லேண்ட் நடிச்சு கண்டிப்பாக அதே மாதிரி இலவசமாக மற்றும் முன் தகவலறிந்த ஒப்புதல் இருக்கிறது ஒரு பழங்குடி மக்களுக்காக மட்டுமே குறிப்பிட்ட ஒரு உரிமை. இதில் வந்து உம்மோட லேண்டு உம்முடைய அரணம் வளங்கள் கலாச்சாரம் பாரம்பரியம் இது அத்தனையுமே வந்து பாதிச்சிச்சு இந்த ஒரு பிரச்சனையினால். அதனால் இந்த மாதிரி விஷயம் வந்து நிறுத்தக் இந்த விஷயம் வாக்கி இந்த விஷயம் குழி இந்த மாதிரி சுரங்கமாக குழி இந்த நிஷ்டக்கு வந்து அவங்க தொதி ஒரு தனித்துவமான ஒரு உரிமை தான் இன்னொரு நாடம் இலவசம் மற்றும் முன் தகவல் சட்டம் இருக்குமே. இந்த உரிமையை எஃபிக்கு சொன்ன ஃபஸ்ட் ப்ரோக்ராம் செஷன் எஃபிக்கு ஒரு நடைமுறை உடவி அதில் ஒரு அடிப்படையான ஒரு உரிமை தான் எஃபிக் செஷன். போன எபிசோட்ஸ் வந்து ஒன்று எஃபிக் இதோட அன்னோட கொள்கையை பற்றி ஒன்று நமக்கு. அதனால் எஃபிக்கோட ஃபஸ்ட்டு 3 கொள்கை வந்து இலவச முன் மற்றும் தகவலறிந்த ஒப்புதல் செஷன் அதை பற்றி 9 ஆவர்த்தி இதை பற்றி அதே நேரத்தில் வந்து ஒப்புதல் சொல்லி கடைசி கொள்கையினோட கடைசி கொள்கை தான் எஃபிக்ஸ் வந்து முக்கியமான ஒரு கொள்கை வந்து அம்சம். இதனால் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை செலுத்தும் போது அந்த ஆற்றல்ஸ் வந்து புதுசுனா முதலீடு மூலமாக ஆட்சவர் பற்றுறது உற்று அழகு மின் உற்பத்தி இருக்குங்க. அன்பது தேவையான கனிமம் போது 70% ஜாஸ்தி உற்று கரண்ட் தயாரிச்சும் போது அதில் வந்து உற்று ஒரு அழகு மின் உற்பத்தி இருக்குமே. அது வந்து ஒரு அழகு மின் உற்பத்தினா அந்த ஒரு அழகு மின் உற்பத்தி வந்து நம்ம தயாரிச்சதுக்கு வந்து தேவைப்பட்ட கனிமங்களோட தேவை வந்து 70% வந்து ஜாஸ்தி விஷயம். இந்த மாதிரி ஒரு கம்பெனியான்னு பொறுத்தவது பல கனிம வளம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. நிக்கல் கோபால் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய கனிம வளம் தேவைப்பட்டுச்சு அவங்களோட கம்பெனிக்கு. நிக்கல் கோபால் லித்தியம் மாங்கனீஸு கிராஃபைட் இதாகும்போது இந்த மாதிரி கனிம வளங்கள் வந்து பேட்டரியாக யூஸ் நம்ம அதான் யூஸ் தக்குவது அதான் தயாரித்தக்குவது முக்கியமான தாதுக்கள் இதாம் தானே. என்னோடய காற்றாலை எருமை பிளைன் சார்வே காத்தாடி மாதிரி பாரு ஷார்னஸ் வந்து மின்சாரம் கண்டுபிடிச்சும் போது அந்த மாதிரி காற்றாலை கொஞ்சம் இந்த கரண்ட் ஓடித்த போட்டு இந்த மாதிரி விஷயம் தயாரித்தாக்க பூமி சுடி முக்கியமாக ஆப்போடவி
அது காப்பாடவே பொருளாக தான் இந்த மாதிரி விஷயம் தயாரித்தது உங்களுக்கு தேவைப்படுச்சு. மின்சாரம் கரண்ட்டு நம்ம கரண்ட் தயாரித்ததுக்கு தொடர்பு அத்தனை கம்பெனியோ இல்லை பவர் ஹவுஸ் ஆன்றோ இன்னும் தேவைப்படணும். அதிகமான தாமிரமத்தூர் தாதுன்னு தேவைப்படுச்சு. ஆனால் இந்த மாதிரி கனிமம் வந்து தயாரித்தோத உற்பத்திக்கு சோத இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வந்து நிறைய புதின வாய்ப்பு வச்சு. ஆனால் நிறைய கஷ்டம் போது இன்னும் வச்சு. ஆனால் இந்த நிலக்கரி நிலக்கரி ட்ரெயினை நிலக்கரி இருக்கும்போது இந்த நிலக்கரி மின்சாரம் போது தயாரித்ததுக்கு பயன்படுச்சு. நிலக்கரி மூலமாக இனி வந்து யோசம் மின்சாரம் போது தயாரிச்சுட்டு. ஆனால் எதிர்காலத்தில் வந்து யோசனும் இது மாறிச்சு கண்டிப்பாக. 2040 வருஷம் 2040க்குள்ளே இந்த நிலக்கரி வந்து அதனோட உற்பத்தி வந்து எப்பவுமே மூழ்கி போச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி நிலக்கரி ஒரு சுரங்கம் போது கண்டிப்பாக அமைச்சத்தை கொச்சு. பேட்டரியை மறுசுழற்சி இருக்கும்போது மறுசுழற்சி அந்த குறைச்சதுக்கு இது நடிச்சு. லித்தியம் 75%, கோபால்ட் நிக்கல் இது 35%, தாமரம் 75%. இந்த மாதிரி 2040க்குள்ள இதாக இருந்தால் எதிர்காலம் நமக்கு தேவைப்படுச்சு. இந்த மாதிரி நம்ம தேவையாகும்போது மார்ச் வர இந்த லித்தியமோட தேவை வந்து அவங்க வந்து 87% வந்து அவங்க கம்மியத்துக்கு முடிச்சு. அவங்க பசுமை பொருளாதார மார்ச் அடிக்கும் போது அந்த மாதிரி மாறுதலுக்கு வந்து முக்கியமாக வந்து மாறுதல் என்னென்னா கனிமங்கள் வந்து அவங்களுக்கு கனிமங்கள் தண்ணியும் சமைக்க வச்சிச்சு. ஆனால் உங்களோட நடைமுறை வந்து பெரும் மாற யோசனம் அதாவது மெதுவாக தான் மாறிச்சு. ஆனால் அதை மாறாத வரைக்கும் போது இதான் போது மாறாத வரைக்கும் இதனோட இந்த மாதிரி சுரங்கம் அமைச்சது அந்த கனிமங்கள் வந்து பிரித்தத்துக்கு கம்பெனியாக அமைச்சது. இந்த மனித உரிமை மீறல் நமக்கு பழங்குடி மக்களுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய மீறல்கள் வந்து தீர்வாக கண்டிப்பாக அமைச்சிச்சு. இது வந்து இந்த பசுமை பொருளாதாரம் வந்து மாறிட்டக்கு வரும். ஆனால் இந்த கனிமங்கள் வந்து முக்கியமாக தேவைப்படுச்சானா இது வந்து அவங்க கண்டிப்பாக நொப்பிலேருந்து இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கனிம வளங்கள் உடுத்தினால்தான் உம்மோட பசுமை பொருளாதாரம் மாறிச்சு வச்சு. இது வந்து மக்களோட வேக்கியத்து வந்து ஒரு விஷயமாக முடியும். அதனாலேயே இது வந்து முக்கியமான ஒரு கனிம வளங்கள் சுத்தமாக வச்சுட்டுமே பழங்குடி மக்களுக்கு 9 சேவை சுடியோலாம இதன் பற்றி இதாம்போது மாற்றும் கனிமங்களை பற்றி யாருமே உரிமை அவங்க குறிப்பிட்டிருக்கேன். ஆரினோட அது வந்து நீர் முடியாருன்னா இதான்போது ஒம்க்குது அதை முக்கியமாக அதுதான் முக்கியமாக தேவைப்படுச்சு. 9 முடியாருன்னா நீர் கோடுறது நம்பி சொல்லிடும். ஆனால் இந்த மாதிரி கனிம வளங்களை பற்றி அந்த ஏஜென்ட் மாடல். ஆனால் அந்த பற்றி மேரியுமே ஆனால் அதோட தேவை தான் அதிகரிச்சு மேல் ஒத்து வரணும். ஆனால் அது அதிகரிக்க 9 அரணம் போயிட்டக்கு வாய்ப்பு. அதனால நமக்கு அதன் பாக்கி இது பாக்கி ஆனால் சமமாக எக்ஸாம் முன்னிறுத்தி. ஆனால் இந்த மாதிரி சுரங்கம் அமைச்சிட்டக்கு ஒம்மோட இடத்துக்கே போதும் ஒம்னே வின்டோஸ் கவர்மெண்ட்டோ இல்லை தனியார் இது மாதிரி யூஸ்னோட ஒம்னே ஒரு வருஷம் வின்டோஸ் அக்கமிக சிக்கி ஒம்மோட ஆலோசனையோட தான் சுரங்கம் தோண்டி குறைச்சி. ஆனால் கடைசியாக இன்னும் நடந்ததுனோட அந்த தோண்டியோட வந்தோன்னு அந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து ஆப்படிச்சு. அதனோட வின்டோஸ் நடத்தி வருஷம் போராட்டிப்புமே அந்த நினைச்சிப்புமே அதுக்கு அந்த கிளாஸ் வரைக்கும் அந்தனி இந்த மாதிரி வந்து அம்மோட விஷயம் வந்து இந்த மாதிரி தேவையான போது வைக்கினோட அது ஒம்முன்னு டேரெக்டாக நம்ம அணுகித்தி மூலியமாக நாங்கள் ஒரு சொல்யூஷனாக படுத்திட்டு வந்து நோப்பிச்சு. அது மாதிரி இந்த மாதிரி கம்பெனி சுரங்கம் அமைச்சு போகலாமோ முதலீடு போகலாமோ அந்த நிறுவனம் போது நேரடியாக வந்து உம்மோட உரிமையை நமக்கு மதிச்சு அவனோட நம்ம பில்லுடி அந்த ஒரு இது சொல்வது ஒரு விஷயம் கவர்மெண்ட் இன்னுமே இன்னும் நம்ம ஃபீ குறைச்சி. ஆனால் உம்மோட மக்களோட பழங்குடி மக்களோட மதிப்பு வந்து உம்மோட உரிமை வந்து அந்த குடும்பமே மதிச்சு. இதனால தானே இந்த அரசியல் மனித உரிமை அபாயங்கள் வருது. இந்த மாதிரி விஷயம் வருது. இதனால தானே உம்மோட உரிமையை மதிச்சாசினால தானே இதை வந்து இந்த மாதிரி ஒரு இழப்புமே சந்திச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான தெளிவான உதாரணம் என்னோட டகோட்டா அணுகல் பைப்லைன் ஒரு முக்கியமான ஒரு உதாரணமே. ಅಲ್ಲಿ ಯೂಸ್ಕನ್ನೋಡ ಅಲ್ಲಿ இந்த மாதிரி முதலீடு யூஸ் பண்ணலாமோ இந்த திட்டம் யூஸ் பண்ணலாமோ யூஸ்கன்னோட உம்மோட மக்களோட அந்த அதனோட அபாயம் ಅನ್ನೋட விளைவின்னோசோது அந்த புரிஞ்சாச ப்ரொடெக்ஷன் விஷயம் அப்போ தீவிரமாக அந்த சமூக சண்டை எடுக்கோட தீவிரமாக மோதல் பண்ணு. அது வந்து கடைசி ரியாஸ்க்குன்னா $12 மில்லியன் மேலே வந்து பொருள் எழுப்புவது அந்த ஒரு முதலீட்டாளர்களுக்கோ இல்லை அந்த கம்பெனிக்கோ வந்து ஏற்படுச்சு.
$12 ಬಿಲಿಯನ್ ಎಷ್ಟಕ್ಕೆ ಗುಳಿ ಒಮ್ಗೋಸ್ ಅಂದಳು ಕಾಸೋದು அந்த ஒரு முதலீட்டாளருக்கும் அந்த ஒரு கம்பெனிகிட்ட அந்த ஒரு லாஸை ஏற்படுச்சு. யார் மக்களோட உரிமையை பற்றி அதை எழுதினகி மக்களுக்கு ஒரு வார்த்தையை விந்தி அதம் காசு விட்டி சதியஸ்க்கு ಅಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇನ್ವೆಸ್ಟ್ ಆಗಿದ್ರು சுரங்கம் அமைச்சிச்சு. அதனால அதோட விளைவு ஓரிக்கோஸ்க்கு அங்கே நியூஸ். அதாவது இதனால உம்மோட மக்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அம்மாவில் அங்கே முன்னிக்கு வீழ்த்தி இன்னும் இருகஸ்தா சஷ்டி அதே மாதிரி அந்த மாதிரி ஒத்துப்பாளம் கம்பெனி வரும்போது ஒம்பு வீழ்த்தி அந்த மாதிரி வீழ்த்தாதனால இன்னும் லாஸ் அது அந்த நியூஸ் இந்த இது மூலமாக வச்சுச்சு. ஸோ இந்த எபிசோடு ஒரு நன்றி. ஆல்ரெடி 4 எபிசோடு கொடுத்துச்சு. இன்னொரு எபிசோடு விட்டு அந்த எபிசோடு முடிச்சு கண்டிப்பாக நோக்கினு. இது மட்டும் இல்லாத உங்களோட ஆதிவாசி மக்களோட உரிமையை பற்றி நம்ம இன்னும் மறைச்சினோட நமக்கு தெரியுது. நம்ம கூகுளுக்கு விஷயம் CS.org வச்சுனா அந்த பழங்குடி மக்களோட உரிமைகள் எல்லாம் வச்சு அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக் இதை பற்றி ஃபாலோ வச்சுனோட ಅಲ್ಲಿ ಪಳವಡಿ ಮಕ್ಕಳ ಉರಿಮೆ ಪಚ್ಚಿ ವಚ್ಚಿ ಆಮೇಲೆ ಸ್ಪಾಟಿಫೈ ಆ್ಯಪ್ அந்த அல்லது பழங்குடி உரிமைகள் வானொலி சுட்டி அந்த ரேடியோ அல்லது பழங்குடி மக்களை பற்றி உரிமையை பற்றி தெளிவாக வச்சுச்சு. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி நமக்கு கருத்து தெரிவிச்சுட்டு ನಮ್ಗೆ ಇಷ್ಟ ಹೊಂದಿದ್ದು 89407380 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் வச்சுட்டு ஒரு வாட்ஸ்அப் மூலமாக நம்ம ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு மேலும் அடுத்த ஒரு எபிசோட் வந்து நம்ம நோட்கன் நம்ம ஆர்ஜே வந்துச்சு. நன்றி, வணக்கம். Indigenous Rights Radio, because knowledge is power. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல்.